நான் உங்கள் பிகேகே இன் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே என்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என் சேனல் பெயர் லைவ் டிசைன் வித் பிகேகே. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இது வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை உங்களுக்கு காமிச்சிடும். இது ராஜஸ்தான்லேருந்து வர வச்சு இந்த பேங்கிள், செட்டப் பேங்கிள். இது பச்சை, இது அரக்கு, அதே மாதிரி ப்ரௌனில் இந்த செட் அனுப்புகிறாங்க. சரி, உங்களிடம் காட்டி மினுக்கி விடுவோம். அதான் சந்தோஷமாக வாழ்க்கையை வச்சுக்கிறது எப்படின்னு எங்கள்கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு எல்லாத்துலேயுமே சந்தோஷம் வரும். இந்த வளையல் சந்தோஷம் வரும், உங்களுடன் பேச சந்தோஷம், நிறைய விஷயங்கள் சந்தோஷப்பட கடவுள் எனக்கு கொடுத்துருக்காள். மலர்களை கேட்டேன், வனமே தந்து விட்டார். புரிஞ்சுதா? சரி, இந்த 2-3 நாளாக நிறைய டாபிக்ஸு, முக்கியமான 2 டாபிக். ஒரு 15 பேர் பண அஃபர்மேஷன் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ராங்காக பண்ணிகிட்டு இருந்தாங்க, கரெக்ஷன் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் இன்னொருத்தர் வெளிநாட்டில் சுவிட்சர்லாண்ட், நெதர்லாண்ட், நார்வே, லண்டன், ஆஸ்திரேலியா, யுஎஸ்ஏ, அண்ட் தென் மலேசியா, சிங்கப்பூர், இங்கேருந்தெல்லாம் ஆளுங்க பேசிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு இந்த டைமிங்கில் சந்தேகம். நீங்கள் காலையில் 4:30 மணிக்கு சொல்கிறீங்களே, இப்போது எனக்கு பிரம்ம முகூர்த்தம் என்னுடைய நாட்டில் 4:30 மணி, உனக்கு பிரம்ம முகூர்த்தம் உன்னுடைய நாட்டு நேரம் பிரகாரம் வருகின்ற 4:30 மணி தான் பிரம்ம முகூர்த்தம். அது மாதிரி 6, 12, 6 பண்ணுறவங்க என்ன பண்ணோன்னா, உங்கள் டைமுக்கு எது 6ஓ, உங்கள் டைமுக்கு எது 12ஓ, உங்கள் டைமுக்கு எது 6 ஈவினிங் 6ஓ, இந்த டெஸ்லா மெத்தட் பண்ணும். 3 times, 6 times, 9 times. என்னை பொறுத்தவரை எனக்கு டெஸ்லா மெத்தட் ரொம்ப எனக்கு ஒர்க் பண்ணலை. ஆனால் நான் டெஸ்லா மெத்தட் ரொம்ப ஃபாலோ பண்ணல. நான் ரெகுலராக அஃபர்மேஷன் எழுதிட்டுருக்கேன், சொல்லிகிட்ருக்கேன். புரிஞ்சுதான்? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, அஃபர்மேஷன் எழுது ராங்க சொன்னாங்க, அதை கரெக்ட் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லிட்டேன். இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் 4-5 பேர் என்ன கேட்டேன், குழந்தைகள் பிறப்பதை பற்றி கேட்டேன். குழந்தை இல்லை, பையனுக்கு கல்யாணம் 3 வருஷம் ஆச்சு, குழந்தை பிறக்கலை அப்படின்னு. முதல்ல டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுங்கள், டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் என்னென்னா சில விஷயங்கள், உணவு முறை இருக்குது. அந்த உணவு முறை என்ன அப்படின்னா, ஒரு 30லேருந்து 40 நாள் வரைக்கும் மாதுளம்பழம் எடுத்து உரித்து அதை 2 பேருமே ராத்திரியில் சாப்பிடணும், மாதுளம்பழம். அடுத்தது என்ன, முருங்கைக்கீரை அடிக்கடி இதில் சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். செவ்வாழைப்பழம் சின்ன சின்ன ஸ்லைஸாக நறுக்கி அதை 2 நாளுக்கு ஒரு முறை சாப்பிட்டு வாங்க. வில்லையாக நறுக்கி தேன் தடவி கூட சாப்பிட்லாம். டைம் நேரம் காலம் கிடையாது. ஒரு சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்லாம், நைட்டோ காலையிலோ பகலையோ எப்போ வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். 5 பாதாம், 20 வேர்க்கடலை, 5 முந்திரி, கொஞ்சம் சியா சீட்ஸ் அப்படியே வெறும்னா வாயில் போட்டு கொஞ்சம் வாயில் போட்டு அப்படியே மென்னுக்கங்க. அதுவும் ரொம்ப நல்லது. அத்திப்பழம், நல்ல உயர் ஜாதியான அத்திப்பழம், அதை வாங்கி கொஞ்சம் சாப்பிடுங்க. என்ன பலகாரம், மட்டன், இறால் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது. ஃபேட்டு ஜாஸ்தியாக போயிடும் உடம்புல. புரிஞ்சுதா? பேரிச்சம்பழமும் சாப்பிடலாம். அப்புறம் புழுங்கல் அரிசியும் கோதுமையும் அப்படியே வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு கஞ்சி போட்டு சாப்பிடுங்க. அதில் இந்த வேர்க்கடலை, பாதாம், மற்ற முந்திரி எல்லாத்தையும் லேசாக வறுத்து தூள் பண்ணி 1 ஸ்பூன் அதில் போட்டு கூட நீங்கள் அந்த கஞ்சியை சாப்பிட்லாம் வெறும் வயிற்றில். இதுதான் இந்த உணவு முறை. ஒரு 45 நாள் பழகி பாருங்களேன், நிச்சயமாக நல்ல ரிசல்ட். ஒருத்தருக்கு சொன்னேன், சரியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச இயற்கை உணவு தான், ப்ரேயர், அவ்வளோதான். இது 2 வச்சு தான் நான் எல்லாத்தையுமே சமாளிக்கிறேன். நாம் நினைத்து கொண்டிருக்கிற எண்ணங்கள், இந்த பணத்தை பற்றி நிறைய பேர் கேட்டாங்க. ஒரு 15 பேராவது மெசேஜ், ஃபோன் கால்ஸ். இது பணம் ஒரு பொருள், ஒரு எனர்ஜி. எப்போவுமே சொல்லியிருக்கேன், பொருள் எனர்ஜி.
இந்த பணம் வேணும்னா பணம் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கணும். 10 லட்சம் வேணும், 1 கோடி ரூபா வேணும், 50 லட்சம் வேணும் அப்படின்றவங்க அதை அனுமானிச்சுக்கோங்க. எங்கிட்ட இருக்குது, நல்லா இருக்கேன் நான் அப்படி. வெளி உலகத்தில் இருக்க விஷயம் அதை ஒன்றுமே பண்ணாது. உங்களை சுற்றி ஏதாவது நடந்திருக்கும், இதுக்கு 10,000 ரூபா கொடுக்க முடியல, அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் கிட்ட பணம் இருக்குது, விரைவில் உங்கள் பையை நிரப்பிடுறது, இப்போதே வந்து விட்டது, நான் இதெல்லாம் செஞ்சிடறேன். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ண போகிறீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க. என்ன விஷயம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 5 இல்லாட்டி 6, 7 வயசு இருக்கும். அந்த நேரத்தில் நான் குழந்தையாக இருக்கும்போது நாங்கள் வந்து பெரிய பணக்காரங்க, ஒரு மிடில் கிளாஸ் பேமின் ஃபேமிலி, சின்ன ஃபேமிலி. அப்பா வந்து அம்மா வந்து டீச்சர், அப்பா வந்து ட்ரூப்ஸ் எல்லாம் வச்சு ட்ராமாலாம் போட்டிருந்தார். தாத்தா வந்து மிலிட்ரி டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். பாட்டி, நான், மாமா எல்லாம் பெரிய கும்பல். நாங்கள் ஒரு சின்ன வீட்டில் இருப்போம். ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், இந்த பக்கம் ஸ்டோர், அவ்வளோதான். நாங்கள் எல்லாம் ஹாலில் தான் படுத்துப்போம். இந்த மாதிரி ஒரு இடம். ஒரு நாள் மத்தியானம் எங்கள் பாட்டி குழந்தையா இருக்கிறதுனால தூங்க போட்டுருந்தேன். திடீர்னு எழுந்து நான் சுற்றிருக்கேன். ஏர் கண்டிஷன் ப்ளூ கார், ஏர் கண்டிஷன் ப்ளூ கார் அப்படி சொல்லி சுற்றிருக்கேன். எனக்கு வந்து பக்கத்து வீட்டு முதலியார் வீட்டில் ஏர் கண்டிஷன் ப்ளூ கார் நான் பார்த்தேன். எனக்கு ஏர் கண்டிஷன் பண்ண ப்ளூ கார் புதுசாக வந்து, அப்போது நம்ம வீட்டுக்கும் ஏர் கண்டிஷன் ப்ளூ கார் நாமளும் வாங்கணும் அப்படி பாட்டி கேட்டுருப்பேன். வாங்கலாமே, கண்டிப்பாக வாங்க, கட்டாயம் வாங்கலாம், கவலைப்படாது, நீ வாங்கிடுவ அப்படின்லாம் சொல்லுவாங்க எங்கள் பாட்டி. என்னுடைய வாழ்க்கையில் பெரும் பங்கு வகித்தவர்கள் என்னுடைய தாய் வயிற்று பாட்டி. இதெல்லாம் செய்யலானே, உன்னால் முடியும் அப்படின்னு தைரியத்தை கொடுத்தவங்க. ரொம்ப தைரியமான பெண்மணி, ரொம்ப அருமையான பெண்மணி. அவங்க தான் சொல்லி என்னை சமாதானப்படுத்திட்டு அப்போ சொல்லியிருக்காங்க. அப்போ நான் தூக்கத்தில் இருந்தேன். அந்த ஏர் கண்டிஷன் ப்ளூ கார் எப்போ நினச்சேன், எனக்கு 5 வயசு ஆகும்போது. அந்த ஏர் கண்டிஷன் ப்ளூ கார் நான் 24 வயசில் எங்கள் அப்பா வாங்கினார். பிளிமத் கார் ப்ளூ கலரில், பிளிமத் கார் ப்ளூ கலரில். எப்படி இது நடந்தது? என் மனசில் நான் கார் ஆல்ரெடி வாங்கிட்டேன், இது நடந்துட்டேன், இந்த மாதிரி வீட்டில் தான் நான் இருக்க போகிறேன், பங்களாவில் தான் இருப்பேன், சின்ன வீட்டில் இருக்க மாட்டேன். இதெல்லாம் நான் குழந்தையாக இருக்கும்போது கற்பனை செய்தது. மனதால் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எங்கே என் ரூம் இருக்கும், எப்படி இருக்கும், நான் எப்படி மனதால் வாழ்ந்து. இன்றைக்கு என்னுடைய வீட்டில் கிட்டத்தட்ட 12 பெட்ரூம் இருக்குது, மேடி கீழே எல்லாம் சேர்த்தா. ஹால் இருக்குது, எத்தனை பேர் வந்தாலும் வந்து தங்கலாம். முன்னாடி ஒரு பெரிய தாவார மாதிரி போட்டிருக்கோம். கல்யாணம், ஃபங்க்ஷன், விசேஷம், பூஜையெல்லாம் அங்கே பண்ணிப்போம். எப்படி இது சாத்தியம்? பிரபஞ்சம் எனக்கு கொடுத்தது என் தாயும் தந்தையும் என் பாட்டியும் அவர்களின் ஆசீர்வாதம். புரிஞ்சுதா? நடந்தது. அதுதான் சொல்கிறேன், ஆழ் மனதில் நினைத்து எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு நான் சாதிச்சிட்டேன்னா, இந்த நிலைமைக்கு இன்றைக்கு வந்தேன்னா, ஒரு வீட்டுக்கு 4 வீடு இருக்குன்னா, இப்படியெல்லாம் வாழ்க்கை ஓடுதுன்னா, இவ்வளோ பெரிய ஸ்கூல் நடத்துகிறேன்னா, என் ஆழ் மனதில் நான் பேசி 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 நினைத்து 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 கற்பனை செய்து அது எனக்கு நிஜமாகிவிட்டு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணும்னாலும், ஏது வேண்டுனாலும், எவ்வளோ பணம் வேணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் என்கிட்ட ஒருத்தர் வந்து கண்டிஷன் பண்ணுறாங்க, இதை பாருங்கள், மண்டே டியூஸ்டே அன்றைக்கி எனக்கு 1.5 லட்சம் ரூபா வேணும், அது நடக்குமா? நான் ஜோசியம் இல்லையா? திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் ஜோசியனே கிடையாது. எனக்கு தெரிஞ்சது பிரபஞ்சத்திடம் கேட்டால் நடக்கும், கடவுள் என்னை காப்பாற்றி விடுவார். நான் நடக்கும் கடினமான பாதையெல்லாம் கடவுள் என்னை தூக்கி சென்று கொண்டிருக்கிறார். இதுதான் என் எண்ணங்களே. நான் எப்படி ஜோசியம்? நீ உன்னுடைய எண்ணம் பொறுத்து, உன்னுடைய ஆசைகளை பொறுத்து, உன் ஆசையின் பலம் பொறுத்து உனக்கு அந்த பணம் வந்து சேரும். கண்டிப்பாக வரும். அதில் ஒரு மாற்றமும் கிடையாது. நடைமுறையிலும் இந்த பணக்காரத்தனம், பணம் வந்தால் இதை பண்ணிடலான்ற அந்த பணக்காரத்தனத்தை கொஞ்சம் காமிக்கணும். கர்வம், அரகன்ஸ் கிடையாது, திமிர் கிடையாது. அந்த பணக்கார தன்மையை செய்கின்ற விஷயம். எங்கள் வீட்டில் நான் மாம்பழம் வாங்கினா 5 டசன் மினிமம் வாங்குவேன், 60 பழம். என்ன சொல்லுவேன்னா, நீங்கள்லாம் நாங்கள் 5 பேர் தான் வீட்டில், நீங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சப்பறம் வேலைக்காரங்க சாப்பிடுவேனா, வாட்ச்மேன் சாப்பிடுவேனா, டிரைவர் சாப்பிடுவேனா, எல்லாருக்கும் மொத்தமாக வாங்கி போடும். வீட்டு சமையல் எண்ணெய் வாங்குறதா 60 பேக்கெட் வாங்குவேன். ஒரு மாதத்துக்கு 12, 5 மாதத்துக்கு. பருப்பு அதே மாதிரி. பொருள் எல்லாம் நிறைய வாங்கி வச்சுருவேன். வீட்டில் எதுவுமே இல்லைன்னே இருக்காது. அந்த மாதிரி உங்கள் சின்ன வீட்டில்
அந்த டப்பா நிறைய பருப்பு, டப்பா நிறைய பெரிய டப்பா நிறைய அரிசி, கையில் காசு போது கல்லுப்பும் அரிசியும் பருப்பும் வாங்கி வைங்க. அதுதான் சுபிட்சத்துக்கு அடையாளம். பணக்கார தன்மையுடன் வாழுங்கள். பணக்கார உடம்பு முழுக்க அந்த பணத்திமிரு கொஞ்சம் இருந்தாகணும், கொஞ்சமாவது கண்டிப்பாக இருந்தாகணும். அப்படி இருந்தால் தான் ஈர்க்க முடியும். ஆழ்மனதை நீங்கள் நம்ப வைக்க வேண்டும். உங்களுக்கு உங்களிடம் பணம் வந்து விட்டது, நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு தேவை அனைத்தும் பூர்த்தியாகிவிட்டது அப்படின்னு சொல்லி அப்படியே நினச்சி ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டீங்க பணம் எப்படி வரும், பணம் எப்படி. நீ ஒரு எண்ணத்தை ஃபிக்ஸ் பண்ண, அந்த எண்ணத்தை ஃபிக்ஸ் பண்ணி 1 கோடி ரூபா எனக்கு கிடைத்து விட்டது. இந்த 1 கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன பண்ணணும்? நிறைய விஷயங்கள் பண்ணணும். மனசில் கிடைச்சிருச்சு, இதை வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வேலை கேட்கணும், கடங்கான கூப்பிட்டு என்ன தேதிக்கு ஒன்று கொடுத்துட்றேன்னு சொல்லிடணும். எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கணும். நகை மூட்டுறதுக்கு எடுத்து கேல்குலேட் பண்ணணும். இவ்வளோலாம் போட்டு இவ்வளோ காசு போட்டு அந்த நகையை எடுத்துருவோம் அப்படின்னு கணக்கு போட்டு அது தனியாக வைக்கணும். ஒவ்வொன்றும் வீட்டில் இருக்க கந்த குப்பை உடஞ்சி ஓட்டையெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுடணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணினாதான் உங்களுக்கு அந்த மனசில் தெளிவு. குப்பைகளை அகற்றுங்கள், மன குப்பைகளை, பயத்தை, பயம், கோபம், பொறாமை இவற்றையெல்லாம் அகற்றி விடுங்கள். பீஸ்ஃபுல்லாக இருங்க. நல்ல ஒரு நட்பு உனக்கும் உபயோகமாக இருக்கணும், அவங்களுக்கும் உபயோகம். வெட்டி பேச்சு பேசுகிற நட்பை வச்சுக்காதீங்க. வெட்டி பேச்சு பேசுபவர்கள் வீணாய் போவார்கள், இது நிச்சயம். எப்போதும் இது வேண்டும் என்று சொல்ல வேண்டாம். எப்போதும் இது என்னிடம் இருக்கிறது, என்கிட்ட இருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கன்வின்ஸ் பண்ண வேண்டியது உங்களை கூட இல்லை, ஆழ்மனம். சப்கான்ஷியஸ் மைண்ட் மஸ்ட் பிலீவ் யூ ஆர் ஆல்ரெடி தேர், யூ காட் இட். அந்த ஃபீலிங், நீ அந்த உணர்வு எண்ண அலையோடு இணைந்து அனுப்ப வேண்டும். இந்த ரத்தம் எல்லாம் இருக்குல்ல, ரத்தத்தில் அப்படியே ஏறி ஊறி அப்படியே போயிடும். அது ஆழ்மனதிற்கு செல்லும். அந்த எண்ணங்களை அப்படியே வரவழைக்க வேண்டும். சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்பணும், உங்கள்கிட்ட காத்து இருக்கு, நீ நல்லா இருக்க. அதுக்கு நீ எல்லா ஜிமிக்ஸும் எல்லா விதமான வித்தைகளும் காண்பிக்க வேண்டும். புரிஞ்சுதா? முதல் வெற்றி அடைந்தவுடன் 1 கோடி ரூபாய் கேட்குறப்பா, 15 லட்சம் வந்த உடனே அடுத்த ஆயத்தத்தை நீ பண்ணணும். வெளி உலகம் நடக்கின்ற விஷயம் உனக்கு வரப்போகின்ற அந்த கோடியோ லட்சங்களோ அதை கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீ உன்னுடைய மனதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, கிடைச்சிடுச்சு, நடந்துடுச்சு. நான் வேற ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன், பண்ணிவிட்டு எவ்வளோ சப்கான்ஷியஸ் மைண்டில் அது இருக்குன்னா, நேற்று சண்டே மத்தியானம் கொஞ்சம் தூங்கிடும், ஒரு 1 or 2 hours. அந்த தூங்கி கனவும் போது எனக்கு அந்த எனக்கு தேவைப்பட்ட அந்த மெசேஜ் வரதை நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு மனசுக்குள் பணம் வரதை கண்ணால் பார்க்கணும், கற்பனையில் பார்க்கணும். அப்படியே மனசில் நினச்சிட்டே இருக்கணும். நினச்சி 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 நீ அதுவாக மாறிவிடு, நீ பணக்காரனாக மாறிவிடு, நீ வெற்றியாளனாக மாறிவிடு. யூ ஹாவ் டு பி வாட் யூ வாண்ட் டு பி. நீ எதுவாக ஆக வேண்டும், எதுவாக வேண்டுமோ அதுவாகவே நீ மாறிவிட வேண்டும். அப்போது வெளியுலகம் உனக்கு பணம் வரும் அப்படின்னு வெளியில் இருக்கவங்க சொல்ல வேண்டாம். அங்கே நடக்கிற விஷயங்கள், ஐயோ நான் பணம் வேணுன்ற இங்கே 10,000 கடன் கொடுக்கணுமே, இதாச்சு, அதெல்லாம் நினைக்காத. வரும்போது கொடுத்துப்பாங்க, அவ்வளோதான். வந்துடுச்சு, கிடைத்து விட்டது, இந்த அசாத்திய நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை கொண்டு போக வேண்டிய சேர்க்குற எல்லா விஷயங்களுக்குமே. பணம், வீடு, பெண்மா, கல்யாணம், திருமணம், வேலை, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், என்னெல்லாம் வேணும் அத்தனையும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன அமௌண்ட் வரும்போதே லைஃபே மாற்றி போடுங்க. கரெக்டாக ஒரு சோஃபா செட் வாங்கி போட்டு அதை பண்ணி வீட்டுக்கு வேணுங்க கொடுத்து வீடை முதல்ல கவனிக்கணும். பேசிக் வீடை கவனித்து ரொம்ப பிடுங்குற கடங்காரனுக்கு காசை கொடுத்து அட்லீஸ்ட் ஒரு அந்த விஷயத்தை ஆரம்பித்த உடனே ஒவ்வொரு தினம் காசை வெளியில் கொடு. தேங்க்யூ ஃபார் ஸ்டேயிங் வித் மீ, ப்ளீஸ் கம் பேக். இந்தாங்க செக்கு போடும்போதும் ஜிபே பண்ணும்போதும் தேங்க்யூ ஃபார் ஸ்டேயிங் வித் மீ, ப்ளீஸ் கம் பேக். என்னிடம் இருந்ததுக்கு மிக்க நன்றி, திரும்ப வரவும், திரும்ப வந்து விடவும்.
உனக்காக நான் காத்திருக்கிறேன், திரும்ப வந்து விடும். நீ என்னிடம் எப்போதும் வருவாய், திரும்ப வருவோம். அப்படி சொல்லி சொல்லி அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லும்போது அந்த வைப்ரேஷன் நமக்கு செட் ஆகும். சிலது செட் ஆகாத வைப்ரேஷன் செய்யாத. நானே சொன்னாலும் உனக்கு எது செட் ஆகுமோ அதை நீ பண்ணிகிட்டே போ. இது வேணும் அது வேணும் ஐயோ அப்படின்னு வெளியில் போய் அலைஞ்சா உன்னால் இருக்கவே முடியாது. இது இருக்கிறது என்று அனுமானிக்க வேண்டும். கிடைத்து விட்டது என்ற எண்ணங்கள் மேலோங்கி நிற்க, மண்டையிலேருந்து கால் நுனி வரைக்கும் அது அந்த அந்த லப்டப் உடம்புல ஓடுதில்ல, ரத்தத்தில் உங்களுக்கு தேவை அப்படியே போயிட்டே இருக்க வேணும். மனசு இந்த மண்டை பேசிக்கிட்டே இருக்கும், கொச்சம். அப்போ பேசும்போது அதை நிறுத்திட்டு, பணம் கிடைத்து விட்டது, எனக்கு தேவையானது கிடைத்து விட்டது இப்போது, ஆஹா நன்றாக இருக்கிறது இப்போது, மனம் சந்தோஷத்தில் இருக்கிறேன் இப்போது, எல்லாம் கிடைத்து விட்டது இப்போது, நினைத்தது நடந்து விட்டது இப்போது அப்படின்னு சொல்லிட்டாருங்களேன். இன்ஸ்டெட் ஆஃப் வேண்டாத சிந்தனைகளுக்கு பதிலாக இதை செய்து பாருங்கள். நீங்கள் உங்கள் அனுமானத்தில் மாத்திரம்தான் இது நடக்கும். அனுமானம்னா என்ன? இது நடந்துடுச்சு அப்படின்னு அனுமானிக்கிறீங்க. ஒரு விஷயம் சேரும், ஓ இது கீழே விழப்போகுது அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதே மாதிரி தான் அது கீழே விழுந்துடும். அதே மாதிரி தான் நான் வாழப்போகிறேன், வாழ்ந்து காட்டுகிறேன். புரிஞ்சுதா? ஒரு ஏர் கண்டிஷன் ப்ளூ காருக்கு பதிலாக எந்த கார்லாம் புதுசாக வர்றதோ எங்கள் வீட்டில் இருக்கும், ஒரு வண்டியை வாங்கிடுவேன். இப்போ அதுதான் என்னோடய ப்ராக்டிஸ். வேணுமா ஆடி வந்து தான் வாங்கு, பிஎம்டபிள்யூ வந்து தான் வாங்கு, இது வந்து தான் வாங்கு, நெக்ஸா வந்து தான் வாங்கு, எது வேணாலும் வாங்கிட்டே உட்காந்துருப்பேன் லூஸ் மாதிரி. நான் போகிறது ஒரே ஒரு கார் தான், ஒரு ஃபார்ச்சூனில் தான் போவேன். பட் ஆனால் இருக்கும், காசு இல்லை வாங்க முடியல, ஐயோ அப்படின்னு நினைக்கவே மாட்டேன். தேவை வாங்கிவிடு. இது வந்துச்சா? ஃபஸ்ட்டு கார் நான் தான் வாங்கினேன் மாருதியில், சென்னையில். மாருதி ஃபஸ்ட்டு வந்தப்போ ரெட்டு கலரில் மாருதி நான் தான் வாங்கினேன். ஜென் வந்தப்போ எல்லோ கலர் ஜென் நான் தான் வாங்கினேன். எல்லோ கலர் ஜென்னில் மஞ்சள் கலர் புடவை கட்டி பச்சையில் நகையெல்லாம் போட்டு என் பையனை காலையில் கொண்டு போய் விடப்போவேன். அவன் தள்ள அடிச்சுப்பான், என்ன வேஷம் போட்டு இப்படி வர, மஞ்சள் கலரில் மஞ்சள் புடவை போட்டு பச்சை நகை போட்டு நாங்கள் தூர இறக்கி விட்டுரு அப்படிம்பான். அந்த மாதிரி கூத்தெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். வாழ்க்கை வாழ்ந்து விட வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். நீங்கள் அதுக்கு தானே பிறந்திருக்கோம் இந்த உலகத்தில். வருத்தப்பட்டு ஐயோ இது நடக்கலையே, அவன் அப்படி போனானே, இவங்க இப்படி போனாங்களே, இதெல்லாம் தேவையே கிடையாது. உன்னால் முடியும். நீ நினைத்த வாழ்க்கையை அடைவதை உன்னால் மாத்திரம்தான் முடியும். இவங்களோ அவங்களோ அடுத்தவங்களோ கொடுக்க போகிறது. உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கிறது என்று நீ நம்ப வேண்டும். தேவையான அத்தனை பணமும் உனக்கு கிடைக்கும். நீ நினைக்கல, நீ சரியான நான் ஒரு அம்மா வந்து சொல்லாங்க, நான் 22 அஃபர்மேஷன் எழுதுகிறேன். நீ என்னம்மா எழுதுறீங்க? நீங்கள் சொல்கிறீங்கல்ல யூடியூப்பில், அதெல்லாம் எழுதுகிறேன். ஐயோ ஒரே ஒரு அஃபர்மேஷன் எழுதுங்க. ஒன்று பணத்தை பற்றினா ஒரு அஃபர்மேஷன் எழுதி அது 55 தரம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதுங்க, உங்களுக்கு நடந்துடும். அந்த அம்மா கூட இன்னொரு வேலை பண்ணாங்க. எனக்கு தெரியல உங்களுக்கெல்லாம் என்ன மனசில் நினைப்புன்னு, அந்த கதையை கடைசியில் சொல்கிறேன் நான். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், வாழ்ந்து விடுங்கள். பணக்கார எண்ணங்களோடு வாங்க. பணம் வந்தால் வருகின்ற அந்த கெத்தோடு வாங்க. கெத்தாருங்க, என்ன நஷ்டம் இதில்? எனக்கும் 4 பிரச்சனை, ஒரு நாளைக்கு 4 பிரச்சனை இருக்குது, சமாளிச்சுக்கிட்டே வந்துடுவேன். நான் வாழ்வதை விட்டு கொடுக்க மாட்டேன். சந்தோஷமாக இருப்பேன், சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், ஆனந்தமாக இருப்பேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. கஷ்டப்படுவேன், வருத்தப்படுவேன், கொஞ்சம் டென்ஷன்லாம் இருக்கும். ஆனால் அது கிடக்குது குப்பை அப்படின்னு விட்டு அடுத்த வேலையை பார்ப்பேன். இப்படித்தான் நீங்களும் வாழணும். உங்களை சுற்றி இருக்கிற எதுவுமே உங்களுக்கு நடக்க போவதற்குள்ளே சாட்சி கிடையாது. நீங்கள் மனசுள் உண்டாக்குகின்ற எண்ணங்கள் அனைத்தும் தான் உங்கள் வாழ்க்கையை நாளையை நிர்ணயிப்பது. இன்றைய மனதில் இப்போது வருகின்ற அத்தனை எண்ணங்களும் உங்கள் வாழ்க்கையும் விதியையும் உங்களை சுற்றி இருக்கிற சூழல் நிர்ணயிக்கவில்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் மனசு தான் நிர்ணயிக்குது. உங்கள் எண்ணங்கள், உங்கள் உணர்வுகள். அதான் பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. எல்லாம் சரியாக போகும், எல்லாம் நல்லது தான் நடக்கும். புரிஞ்சுதா? அதனால் உங்களுக்கு தேவையானவை வேண்டுமென்றால் நீங்கள் நினைத்தால் மாத்திரமே அது உங்களை வந்து அடையும். நீங்கள் இன்னொன்று என்ன நினச்சிக்கணும், செல்வந்தராக வாழ்வது என்னுடைய இயற்கை, பணம் என்னுடைய பிறப்புரிமை. பணம் என்கின்ற ஆற்றல் என்னிடம் வந்து கொண்டே இருக்கிறது. நான் எதிர்பாராத அளவில் பலவிதமான
வழிகளாக என்னிடம் வந்தடைகிறது. நிரந்தரமாக பணம் எப்போதும் எனக்கு வந்து கொண்டே இருக்கு. முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன். நான் ஒரு 4 லைன் சொன்னேன் உங்களுக்கு. நான் செல்வம் என்னிடம் வந்து கொண்டே இருக்கிறது, அதை ஆக்கப்பூர்வமாகவும் நியாயமாகவும் நல்முறையில் நான் செலவழிக்கிறேன். செலவழித்த பணம் திரும்ப வந்து கொண்டிருக்கு, அதற்கு நான் நன்றி கடனுடன் இருக்கிறேன். அதனை நல்ல விதமாக பலருக்கும் செலவழிக்கிறேன், பலவித தர்மங்களுக்கும் செலவழிக்கிறேன். இந்த என்னிடம் ஏற்கனவே இருந்த செல்வத்திற்காகவும் இனி வரும் செல்வத்திற்காகவும் நான் மிக்க நன்றி உடையவளாக இருக்கிறேன். பணம் பல வழிகளில் வந்து என் பைகளை நிரப்புகிறது. எப்பொழுதும் நான் லக்ஷ்மியை என் வீட்டில் வைத்துக்கொள்கிறேன், பணத்தை என் வீட்டில் வைத்து கொண்டிருக்கிறேன். எப்பவும் பீரோவை துடைக்காதீங்க, பர்ஸை துடைக்காதீங்க, அப்படியே இருக்கட்டும். 50 ரூபா இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க? அந்த 50 ரூபா இருக்கட்டும். இல்லாட்டி பேசாமல் விட்டுட்டு தானே ஒரு 50 ரூபா இருக்கட்டும், பீரோவில் 100 ரூபா இருக்கட்டும். காசை மாத்திரம் தொடச்சி எடுக்காதீங்க. ஓகே? எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் பணத்தை உங்கள் பால் ஈர்க்க வேண்டும், எண்ணங்கள் உங்கள் பால் ஈர்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவ்வளோக்கோ இந்த பவர் இன்க்ரீஸ் ஆகி எல்லாத்தையும் உங்கள் பக்கம் இழுப்பீங்க. ஒரு இடத்துல நீங்கள் சேரும்போது ப்ராக்டிஸே பண்ண வேண்டாம். ஏன் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம்? அஃபர்மேஷனே சொல்ல. ஏன்னா நீங்கள் அதுவாக மாறிவிட்டீர்கள். அந்த எண்ணம் தான் மனசில் எப்பவும் ஓடும். நான் சொன்னேன்ல, நேற்று மத்தியானம் பகல் தூக்கத்தில் நான் கேட்டுக்கின்ற விஷயம் எனக்கு கனவுல மெசேஜாக வருது. நீங்கள் அதுவாக மாறிவிடுவீர்கள். நீங்கள் அதுவாக மாறும் பட்சத்தில் எதை பற்றியும் நீங்கள் திரும்ப எழுதணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அதை மாத்திரமே நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இங்கே நினைக்கிற காரியம் எல்லாவற்றையும் சாதிக்க உங்களால் முடியும். திரும்ப நினைவச்சுக்கோங்க, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மலேசியா, சுவிட்சர்லாந்து, நார்வே, நெதர்லாந்து, லண்டன், அமெரிக்கா, உங்கள் இடத்துல இருக்கிற நேரத்துக்கு ஏற்ற மாதிரி 4:30 மணினா காலை, உங்கள் காலை 4:30 மணி தான் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம். சூரிய உதயம் அங்கே அப்படி தான். அதே மாதிரி தான் இங்கேக்கும். இது டெஸ்லா மெத்தடு எதுவாக இருந்து ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஊர் டைமை ஃபாலோ பண்ணிக்கங்க. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். இங்கே 4:30 மணிக்கேனா உங்களுக்கு எங்கேயோ போயிடாது. புரிஞ்சுதா? இந்த பக்கம் ஜாஸ்தி, இந்த பக்கம் கம்மி. புரிஞ்சுதா? அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு லைஃப் கோச். நான் ஜோசர் கிடையாது. ஒரு அம்மா சொன்னாங்க, என் முடியெல்லாம் கொட்டி போகுது, அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள். முடி கொட்டி போனால் நான் வைத்தியர் கிடையாது. இன்னொரு அம்மா என்ன பண்ணாங்க, மேடம் அந்த மாதிரி தான் எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டு வேலைக்காரி கேட்குறா, அவளால் எழுத முடியாதான்? ஓரளவு சொல்ல சொன்னேன், உங்கள் வீட்டு வேலைக்காரிக்கு நான் வச்ச ஆளா? எனக்கு கொஞ்சம் கோவம் வந்தது. நியாயமாக என் கோவம் நீங்களே சொல்லுங்கள். யார் யாருக்கு வேலைக்காரியோ பணக்காரனோ எதுவுமே நான் பார்க்குறதே கிடையாது. எனக்கு ஃபோன் பண்ணி பேசினா நான் செய்யுது. நீ ப்ராக்டிஸ் ஒழுங்காக பண்ணாமல் நீ உன் வீட்டு வேலைக்காரிக்கு நான் பதில் சொல்லணும்னு எப்படி எதிர்பார்க்குற? வேலைக்காரங்களும் நல்லா இருக்கட்டும், அவங்களும் மனுஷங்க தானே. அவங்களுக்கு வேணுங்கிறது அவங்க செஞ்சுக்கிட்டோம். அவங்க ஃபோன் பண்ணிட்டோம், அவங்க கேட்டோம். இந்த மாதிரி அவங்களுக்கு கேட்கணும், தங்கச்சிக்கு கேட்கணும், ஏற்று விட்டு கேட்கணும். ஏன்னா நான் உங்களோட பேசும்போது எதுக்கு பேசுங்க சொல்லுங்கன்னு சொல்கிறேன்னா, உங்கள் வைப்ரேஷன் எனக்கு தெரியும், என் வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம 2 வைப்ரேஷன் ஒத்து போகுதான்னு பார்ப்போம். ஒத்து பார்க்கும்போது எனக்கு வாயில் சில நல்ல வார்த்தை வரும். உங்கள் வைப்ரேஷன் வந்த உடனேயே சில விஷயங்கள் நான் சொல்வேன். அது சொல்கிறது அப்புறம் கூட எனக்கு மறந்து போயிடும். புரிஞ்சுதா? அது உங்களுக்கு உதவியாக இருக்கும், நான் நம்புகிறேன். புரிஞ்சுதா? அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நிறையா பேசிட்டேன். இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 36,000 பேர் இருக்காங்க. பார்க்குறது என்னமோ 2,000 பேர் தான், என்ன தெரியல. ஷேர் பண்ணுங்கள். மோர் வியூவர்ஷிப் எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுங்க. வணக்கம்.